வணக்கம். இன்னைக்கு நமக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா சிசேரியன் பிரசவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய சிசேரியன் பிரசவங்களை பத்தின ஒரு சிறப்பு கட்டுரையை தான் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. லான்சென்ட் அப்படிங்கிற ஆய்வு நிறுவனம் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்களுடைய இந்த ஆய்வு முடிவுகளை தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இந்தியாவில் பிறக்கக்கூடிய குழந்தைகள்ல நாட்டில் 5ல் 1 குழந்தை பார்த்தோம்னா சிசேரியன் பிரசவம் மூலமா அந்த ஒரு முறையின் மூலமாக நமக்கு பிறக்கிறது. இந்தியாவிலேயே அதிகமான இந்த சி செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதிகமா எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தெலுங்கானா மாநிலத்துல அதிகமாகவும் 2வது இடத்துல தமிழகமும் இருக்கு நமக்கு. சரிங்களா? வடகிழக்கு மாநிலமான நாகாலாந்துல பார்த்தோம்னா இந்த சிசேரியன் பிரசவங்கள் அப்படிங்கிறது குறைவாக இருக்கிறதாக நமக்கு லான்சென்ட் அவங்களுடைய இந்த இதழில் வெளியிடப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்கள்ல 15 முதல் 49 வயதுடைய 7.2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்களின் பிரசவ தரவுகள் பகுப்பாய்வு செய்யப்பட்டு இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 7 லட்சம் பேரோட இந்த பிரசவத்தை ஸ்டடி பண்ணி தான் இந்த டேட்டாவை நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்திய அளவுல தேசிய சராசரி அப்படிங்கிறது எத்தனை சதவீதத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 21.5% இருக்கு. மாநிலங்கள் அளவுல ஒப்பிட்டு பார்க்கிறப்ப நாகாலாந்துல குறைந்தபட்சமா 5.2%, தெலுங்கானால அதிகபட்சமா 60% பிரசவங்களும் இந்த சி செக்ஷன் முறையில நடக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான காரணங்கள்னால இந்த சி செக்ஷன் அப்படிங்கிற இந்த பிரசவ முறைக்கு பெண்கள் போறாங்க, குடும்பங்கள் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல பொருளாதார வளர்ச்சி. பொருளாதாரத்துல வளர்ந்த மக்கள் பார்த்தோம்னா இந்த சி செக்ஷன் முறையை விரும்புறதாக நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சுகாதார வசதிகள் போதிய அளவுல இருக்கிறப்ப சி செக்ஷன் அப்படிங்கிற இந்த ஒரு முறை அப்படிங்கிறது எளிதாக மாறுது. அதிக கல்வி அறிவு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. சுகப்பிரசவம் மீதான அச்சம் அப்படிங்கிறது பிரசவத்தின் போது அந்த வலியை தாங்க முடியாம இருக்கிற அந்த வலியற்ற பிரசவம் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை. அடுத்ததாக பார்த்தோம்னா சூப்பர்ஸ்டிஷன் அப்படிங்கிறது மூட நம்பிக்கைகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. நல்ல நாள்ல குழந்தையை பெற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமுமே நமக்கு சிசேரியன் பிரசவம் அதிகரிப்பதற்கு காரணமாக இருக்கு. ஓகேங்களா? இப்போ பீகார் அந்த மாதிரியான மாநிலங்கள்ல பார்த்தோம்னா இந்த பிரசவ முறை கம்மியாக இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள்லாம் இந்த சிசேரியன் அப்படிங்கிறத பரிந்துரைக்கிறதே குறைவாக இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மருத்துவ உட்கட்டமைப்பு அப்படிங்கிறது சரியான முறையில இல்லாத காரணத்தினால. ஓகேங்களா? இதனால என்ன பண்றாங்க? மக்கள் வந்து சுகப்பிரசவத்தை தான் அதிகமா தேர்வு செய்யறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நம்ம பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா சிசேரியனை விட சுகப்பிரசவம் அப்படிங்கிறது இன்னும் ப்ரிஃபரபிளான ஒண்ணு அப்படிங்கிறத நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு கருத்தோட இந்த ஆர்டிகளை முடிக்கிறாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு சிசேரியன் மூலியமா குழந்தை பெற்றுக்கக்கூடிய இந்த ஒரு விகிதங்களை நமக்கு கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்த ஆர்டிகல்ல பார்த்தோம்னா ரிசர்வ் வங்கி அவங்களுடைய வட்டி விகிதத்துல மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல சொல்லியிருக்காங்க. ஸோ ரெப்போ ரேட் பார்த்தோம்னா 6.50 இருக்கட்டும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ரெப்போ ரேட் மாற்றம் இல்லாம இருக்கிறது பார்த்தோம்னா இது 11வது முறையா ரெப்போ ரேட்ல எந்த ஒரு விதமும் மாற்றமும் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது 4.50% இருந்து 4% கொடுத்துருக்காங்க. அதான் வங்கிகளுடைய இந்த ரொக்க கையிருப்பு விகிதம் அப்படின்னு சொல்றாங்க. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது. ஓகே. அடுத்ததா பார்த்தோம்னா நடப்பாண்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 7% இருக்கும்னு சொல்லப்பட்டது. இப்போ 6.6% குறைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி பணவீக்கம் அப்படிங்கிறது 4.5% இருக்கும்னு எண்ணப்பட்டது. இப்போ 4.8% உயர்த்தப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ பொருளாதார வளர்ச்சி குறித்த கணிப்பை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பணவீக்கம் அப்படிங்கிறத அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததா என்ஆர்ஐ டெபாசிட்டுக்கு அதிக வட்டி அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எதுக்காக இந்த ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிறது பணவீக்க காலகட்டத்துல நமக்கு அந்த மதிப்பு அப்படிங்கிறது வீழ தொடங்கும். ஓகேங்களா? கம்மியாக தொடங்கும். ஸோ அதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பிற நாட்டு நாணய டெபாசிட்டுகளுக்கான வட்டி விகிதம் அப்படிங்கிறத ரிசர்வ் வங்கி உயர்த்தி இருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா பிணையற்ற விவசாய கடன் வரம்பு ரூபாய் 2 லட்சமாக உயர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
பொதுவாவே பார்த்தோம்னா விவசாயிகளுக்கு நமக்கு விவசாயிகள பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு கடன்கள் அப்படிங்கிறத வழங்குவாங்க இல்லையா? ஸோ இந்த கடன்கள் பார்த்தோம்னா, பிணை இல்லாத கடனா 1,6 லட்சம் வரைக்கும் பிணை இல்லாத கடன் அப்படிங்கிறது வழங்கப்படுது ஓகேங்களா? சமீபத்தில பார்த்தோம்னா, விதை, உரம் போன்ற பொருட்களின் விலை உயர்வு, பொதுவாகவே பொருளாதாரத்தில பார்த்தோம்னா, பணவீக்கம் அப்படிங்கிறதனுடைய அதிகரிப்பு. இதன் காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாயிகளுக்கு இந்த இன்புட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்புட் காஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு. அதே மாரி பார்த்தோம்னா, பணவீக்கம் அப்படிங்கிறதும் அதிகமாயிருக்கு காரணத்தினால, இந்த பிணை இல்லாத கடன் அப்படிங்கிறத ரூ. 2,00,000 உயர்த்தியும் இருக்காங்க. இந்த மானிட்டரி பாலிசி மீட்டிங்ல. ஓகேங்களா? அதே மாரி யுபிஐ வாயிலாக நமக்கு கடன்களை வழங்குவதற்கும் அனுமதி அப்படிங்கிறது அளிக்கப்பட்டிருக்கு. இது ஊரக பகுதிகள்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். எளிதான ஒரு முறையில கடன்களை வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்ல எடுக்கப்பட்ட முடிவுகள். கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, சிலியுடைய முன்னாள் பிரதமருக்கு இந்திரா காந்தி விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இந்திரா காந்தி பிரைஸ் ஃபார் பீஸ் டிஸார்மமென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அண்ட் தென் டெவலப்மென்ட். இந்திரா காந்தி பிரைஸ் ஃபார் பீஸ் டிஸார்மமென்ட் அண்ட் டெவலப்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இந்திரா காந்தி விருது அப்படிங்கிறது பார்த்தோம்னா, சிலியுடைய முன்னாள் பிரதமர் மிச்சல் பேச்லெட் அப்படிங்கிற இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. போன வருஷம் பார்த்தோம்னா, நமக்கு டேனியல் பாரன்போயும், அடுத்ததா பார்த்தோம்னா, அலி அபு அவாத் அப்படிங்கிற 2 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கும். இந்த வருஷம் பார்த்தோம்னா, சிலி நாட்டினுடைய முன்னாள் பிரதமருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவங்களுமே பார்த்தோம்னா, ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டாவும் இருக்காங்க. சரிங்களா? அதே மாரி ஐநா சபையில முக்கியமான பதவிகளையும் அந்த பதவிகள்லயும் இருந்த ஒரு நபர் தான் இவங்க. சரியா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய ஆர்டிகில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருக்கோம். மீண்டும் நாளைக்கு பெற்றுலாம். தேங்க் யூ.